தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வெளிநாடுகளுக்கு புறப்படுகிறார். சென்னையில் கடந்த 7 மற்றும் 8 ஆகிய தேதியில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 6,64,000 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலமாக 27 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு மேலும் முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முதல் பயணம் மேற்கொள்கிறார். இதன்படி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக இன்று இரவு புறப்படக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துபாய்க்கு செல்கிறார். அங்கிருந்து ஸ்வீடன் மற்றும் ஸ்பெயின் நாடுகளுக்கு செல்ல உள்ளார். 10 நாள் பயணத்தை முடித்துவிட்டு அடுத்த மாதம் 7ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மேலும் பல்வேறு முதலீடுகள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியம் என்றும் அதனால் பாஜகவை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். பாரு சிறுத்தை கொடி, அது பாமர மக்களின் புரட்சி கொடி. வெல்லும் சனநாயகம் என்ற தலைப்பில் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு நடைபெற்றது. விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். சிறுத்தைகள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த வெளிச்சம் திருச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் இந்த வெளிச்சம் பரவட்டும். இந்த மாநாட்டின் தீர்மானங்களை திருமாவளவன் முன்மொழிந்தார். நாட்டின் 2வது தலைநகராக சென்னையை அறிவிக்க வேண்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும், ஆளுநர் பதவியை ஒழிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளுக்கு தொல்லை தருவதற்கும், தமக்கு பிடிக்காத கட்சிகளை உடைப்பதற்கும், மாநிலத்தின் நிலையற்ற தன்மையை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசால் ஆளுநர் RN ரவி போன்றவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள். மாநில அரசுகள் இயற்றுகிற சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்குகிற வேளையில் ஆளுநர்கள் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததும் ஆளுநர் பதவி ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணியை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. மேலும் அமைச்சரவையில் SC/ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அமெரிக்காவை போல விகிதாச்சார அடிப்படையில் இந்தியாவில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்தியில் உள்ள சர்வாதிகார பாஜக அரசை தூக்கி எறிய வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட தேவையில்லை எனவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம், அதனால தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக வீழ்த்தினா போதாது, அகில இந்தியா முழுக்க பாஜகவை வீழ்த்தணும். அதுக்கான அடித்தளம் தான் இந்தியா கூட்டணி. எனினும் இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடாது எனவும், மத்தியில் யார் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதை அகில இந்திய தலைவர்கள் உணர வேண்டும் என இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் பொய்யை கட்டமைக்க முயற்சி நடப்பதாக சாடினார். இந்து ராஜ்யத்தை அமைக்க துடிப்பவர்களுக்கு எதிராக போராட வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும், எதிர்காலத்திலும் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற வேண்டுமென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணனும் மாநாட்டில் வலியுறுத்தினர். பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருச்சி மாநாட்டில் JB முழக்கத்தை எழுப்பிய திருமாவளவன், ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை, ராமர் அரசியலையை எதிர்க்கிறோம் என்று தெரிவித்தார். திருச்சி சிறுகனூரில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டில் நன்றியுரை ஆற்றியவர், SC/ST OBC மற்றும் சிறுபான்மையினரை ஒருங்கிணைக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று கூறினார். தங்களுக்கு ராமர் ஒன்றும் புதிதல்ல என்று கூறியவர், தன்னுடைய தந்தை பெயரும் ராமசாமி, தந்தை பெரியார் பெயரும் ராமசாமி என்று குறிப்பிட்டார். ராமரை மையப்படுத்தி அரசியலை எதிர்ப்பதாக கூறிய திருமாவளவன், ஜெய் ஸ்ரீராமுக்கு போட்டியாக JB முழக்கத்தை எழுப்புவோம் என்றும் தெரிவித்தார். எங்கள் சமூகத்தில் ஏற்கனவே ராமர் அறிமுகமாக்கி இருக்கிறார். ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று கருதாதீர்கள்.
நாங்கள் ராமர் பக்தியை எதிர்க்கவில்லை, ராமர் அரசியலை எதிர்க்கிறோம். ராமரை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் சனாதன கும்பலின் சதி அரசியலை எதிர்க்கிறோம். அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால் ராமருக்கே வெற்றி, அதாவது பொருள் ராமர் தான் வெற்றி பெறுவார். அதற்கு மாற்றாகத்தான் நாம் இங்கே ஜெய் பீம் என்று இந்தியா முழுவதும் உணர்வுகிறோம். சென்னையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணியின் உடலுக்கு திரையுலகினர், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என்று பலரும் அஞ்சலி செலுத்தினர். இளையராஜாவின் சொந்த ஊரான பண்ணைப்புறத்திற்கு உடல் கொண்டு செல்லப்படக்கூடிய நிலையில் இன்று நண்பகலில் அடக்கம் செய்யப்படுகிறது. கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி நேற்று முன்தின மாலை உயிரிழந்தார். இலங்கையில் இருந்து விமானம் மூலம் உடல் நேற்று மதியம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தியாகராய நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டது. இங்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். பவதாரணி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் முதலமைச்சரின் சார்பில் தாம் அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்தார். யுவன் சங்கர் ராஜாவுடைய அருமை சகோதரி தங்கை பவதாரணியுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. கலைஞருடைய குடும்பத்தின் சார்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். பவதாரணியின் மறைவு வேதனை அளிப்பதாக பிரேமலதா குறிப்பிட்டார். பவதாரணி ரொம்ப யங் ஏஜில் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருக்காங்க. இது அவங்க குடும்பத்திற்கும், திரையுலகுக்கும், இசை உலகத்திற்கும் ஒரு மாபெரும் இழப்பு. இயக்குநர்கள் பாக்கியராஜ், ஆர்.பி. உதயகுமார், மோகன் ராஜா, நடிகர்கள் ஜீவா, ராமராஜன், இயக்குநர்கள் வெற்றிமாறன், மிஷ்கின், நடிகர் விஜயின் தாயார் ஷோபா ஆகியோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அந்த குழந்தைத்தனமான வாய்ஸ், அந்த வாய்ஸ் யாருக்குமே கிடைக்காது. எப்படி இளையராஜா சாரோட வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியோ அந்த மாதிரி பவதாரணி வாய்ஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நடிகர்கள் சிவகுமார், கார்த்தி, விஷால், நடிகை காயத்ரி ரகுராம் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்கும் ஒரு கஷ்டமான சூழலில் ஐயா இளையராஜா ஐயா அவர்களும் அவர் இசையில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழலில் அவர் கஷ்டமாக இருக்கப்ப அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி, இசையமைப்பாளர்கள் ஸ்ரீகாந்த் தேவா, விஜய் ஆண்டனி, பாடகர்கள் மனு, உன்னிகிருஷ்ணன், நடிகர் சதீஷ் உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். பவதாரணியின் உடலுக்கு இயக்குனர் சீனு ராமசாமி, நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோரும் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இளையராஜாவின் குடும்பத்தினருக்கு இறைவன் தான் சக்தியை தர வேண்டும் என உருக்கத்துடன் தெரிவித்தனர். முதல்ல அவங்களோட அம்மா இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ராஜா சாருக்கும், கார்த்திக்கு, யுவனு எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கும் எல்லாருக்குமே கடவுள் சக்தியை கொடுக்கணும். ஆனால் இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு காட்டிக்காமல் இருந்திருக்காங்க. விபத்தில் சந்திக்கும் போது கூட எதுவுமே காட்டிக்கல, சிரிச்சு தான் பேசியிருக்காங்க. இந்நிலையில் பவதாரணியின் மறைவு வருத்தமளிப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த ரஜினி, இளையராஜாவை இன்று நேரில் சந்திக்க உள்ளதாக கூறினார். ரொம்ப வருத்தமா இருக்காங்க. வருத்தமா இருக்கு. பல்வேறு தரப்பினரின் அஞ்சலிக்கு பிறகு பவதாரணியின் உடல் சென்னையில் இருந்து தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்ப் பகுதிக்கு நேற்றிரவு 10 மணி அளவில் புறப்பட்டது. முல்லை பெரியாற்றங்கரையில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் இளையராஜாவின் தாய், சின்னத்தாய், மனைவி ஜீவா ஆகியோர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பவதாரணியின் உடல் இன்று நண்பகலில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. நடிகர் விஜய்க்கும் தனக்கும் போட்டி என்று ரசிகர்கள் பேசுவது மிகவும் கவலை அளிப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். லால் சலாம் பட இசை வெளியீட்டு விழாவில்